மனிதர்களால் கொண்டு வரப்படக்கூடிய புதிய வண்டல் படிவுகளால் உருவானது இந்த காதர். ராஜஸ்தான் சமவெளினா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இதோட அகலம் 300 கிலோமீட்டர், தூரம் வந்துட்டு 640 கிலோமீட்டர் பரப்பளவு. இங்கே வந்துட்டு இந்த ராஜஸ்தானில் வந்துட்டு 2/3 பங்கு பகுதிகள் எப்படி இருக்குன்னா பாலைவனமாக தான் காணப்படுது. கடல் மட்டத்திலிருந்து 300 மீட்டர் உயரத்தில் இந்த ராஜஸ்தான் சமவெளி காணப்படுது. மேற்கில் நகரும் மணல் திட்டுக்களாகவும் கிழக்கில் பாறைகளாகவும் காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஆறு லூனி ஆறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு கட்ச் மலைக்குடாவில் வந்துட்டு கலக்கும். இப்போ இந்த லூனி ஆறு வந்துட்டு கட்ச் மலைக்குடாவில் போய் கலக்குது. சரஸ்வதி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்தது. இது வேத காலத்துக்கு மற்றும் முற்காலத்துக்கு வலிமையான ஒரு ஆறாக காணப்படுது. இப்போ இந்த சரஸ்வதி ஆறு வந்து மறைஞ்சிருச்சு. காதர் ஆறு மறைந்து போன ஆற்றோட தொடர்ச்சியை தான் நம்ம சரஸ்வதி ஆறுன்னு கூட சொல்லுவோம். ஜெய்ப்பூரில் மேற்கில் 65 கிலோமீட்டர் தூரத்தில் சாம்பார் ஏரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்குது. இது வந்துட்டு மிகப்பெரிய உப்பு ஏரின்னு கூட சொல்கிறாங்க. இந்த சாம்பார் ஏரியை மிகப்பெரிய உப்பு ஏரின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது. இந்திய பாலைவனத்தோட வடகிழக்கில் அமைஞ்சிருக்குது. சட்லஜ், ஃபியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படக்கூடிய படிவுகளால் உருவானதான் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி. நீர்பிரி மேடாக காணப்படுது. இதிலெல்லாம் ஒரு மாதிரியான ஹிண்ட்ஸ்லாம் அதான் வந்துட்டு இந்த மாதிரி ஹிண்ட்டு கொடுக்குற வேர்டெலாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு அடிக்க முடியாது. அதில் கூற்று காரணங்களை கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. கங்கை, யமுனையில் இருக்கக்கூடிய சட்லைஜ் இதுதான் அதோட ஆற்றிடை சமவெளியாக காணப்படுது. இப்போ கங்கை சமவெளி மேற்கு யமுனை ஆறு, மேற்கில் இருக்கக்கூடிய யமுனை ஆறு, கிழக்கில் இருக்கக்கூடிய வங்காளதேசம், இதுக்கு இடையில் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த கங்கை சமவெளி காணப்படுது. கங்கையோட துணையாறுகள்னு பார்க்குறப்ப காக்ரா, காண்டா, கோஷி, யமுனை, சாம்பல், பெடாவா இதுதான் வந்துட்டு இதோட துணையாறுகள். யமுனையில் தான் வண்டல் படிவு அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஒரு சமவெளியை வந்துட்டு உருவாக்குது. கிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரைக்கும் ஒரு மென்சரிவாக இந்த கங்கை சமவெளி காணப்படுது. பிரம்மபுத்திரா சமவெளினா பெரும்பகுதி அசாமில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த பிரம்மபுத்திரா சமவெளி வந்துட்டு இதோட பெரும்பகுதி எங்கே அதிகமாக இருக்குன்னா அசாமில் தான் இருக்குது. 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. வண்டல் விசிறிகளாக இருக்குது. தரா எனப்படக்கூடிய சதுப்பு நில காடுகள் இந்த பிரம்மபுத்திரா சமவெளியில் தான் அதிகமாக காணப்படுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா தீபகற்ப பீடபூமிகள். வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைஞ்சிருக்கிறது இந்த தீபகற்ப பீடபூமிகள் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. நாட்டில் மொத்த பரப்பில் இது வந்துட்டு பாதியாக இருக்குது. தொன்மையான பாறை, பல குன்றுக்கள், சிறு பீடபூமி, ஆற்று பள்ளத்தாக்கு இது எல்லாமே இங்கே தான் காணப்படுது. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா வடமேற்கில் ஆரவல்லி மலைத்தொடர் காணப்படுது. இங்கே வடகிழக்கில் பண்டேல்கண்டோட உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுக்கள் காணப்படுது. இது கடல் மட்டத்தில் இருந்து 600 மீட்டர் உயரத்தில் இந்த தீபகற்ப பீடபூமிகள் காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஆனைமலை தான் உயர்ந்த சிகரமாக காணப்படுது. ஆனைமுடி சிகரம் தான் இந்த தீபகற்ப பீடபூமியோட மிக உயர்ந்த சிகரம். இதோட உயரம் என்னென்னா 2695 மீட்டர் உயரம் உடையது. நர்மதை ஆறு தீபகற்பத்தை இரும்பெரும் பகுதிகளாக பிரிக்குது. அதாவது வந்துட்டு மேலே மத்திய உயர்நிலமாகவும் தக்கான பீடபூமி இது ரெண்டுத்தையும் இடையில நர்மதை ஆறு தான் வந்துட்டு இரும்பெரும் பகுதிகளாக பிரிக்குது. விந்திய மலை தென்பகுதியில் பாயக்கூடிய ஆறுகள் தான் கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா. இது கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவில் கலக்கும். விந்திய மலையோட தென்பகுதி பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தபதி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்குது. மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆறு வடபெரும் சமவெளிக்கு இடையே அமைஞ்சிருக்குது. வடக்கில் ஆரவல்லி மலைத்தொடருக்கும் வடமேற்கில் குஜராத், ராஜஸ்தான், டெல்லியில் 700 கிலோமீட்டர் நீண்டுள்ளது. டெல்லிக்கு அருகில் 400 மீட்டர் உயரத்தில், தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவ்வளோவா வந்துட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்றது. தக்கான பீடபூமி வந்துட்டு முக்கோண வடிவத்தில் இருக்கும். இது வந்துட்டு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு பார்க்குறப்ப வடமேற்கில் விந்திய சாத்புராகவும், மேற்கில் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது, வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுக்கள் காணப்படும். இதான் இதோட எல்லைகள். இது வந்துட்டு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் உடையது. கடல் மட்டம் வந்துட்டு 500 1000 மீட்டர் உயரம் உடையது. இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு தொடர்ச்சி கடற்கரை சமவெளிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைனா தீபகற்ப பீடபூமி மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லுது. வடப்பகுதியை சயாத்திரின்னு அழைக்கிறோம். உயரம் வந்துட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல அதிகரிக்குது. இங்கே ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை போன்ற
ஆனைமுடி சிகரங்கள்லாம் இங்கே காணப்படுது. மலைவாழிடம்னு பார்க்குறப்ப கொடைக்கானல், அதாவது பழனி மலையில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பழனி மலை தான் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழிடம். இது ஒரு தொடர்ச்சியான மலை. மேற்குத்தொடர்ச்சி கடற்கரை சமவெளின்னு பார்க்குறப்ப மேற்குத்தொடர்ச்சி மலை வந்துட்டு அரபிக்கடலுக்கு இடையே அமைஞ்சிருக்குது. வடக்கில் ரான் ஆஃப் கட்சியில், தெற்கில் கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுது. எவ்வளோனா 10லேருந்து 80 கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் நீண்டு காணப்படுது. இந்த மேற்குத்தொடர்ச்சி மலையை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொங்கன் கடற்கரை, மத்தியில் வந்துட்டு கனரா கடற்கரை இருக்குது, தெற்கு சைடில் வந்துட்டு மலபார் கடற்கரை இருக்குது. 20லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட அகலம் காணப்படுது. 550 கிலோமீட்டர் நீளமுடையது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி தான் வேம்பநாடி ஏரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி இருக்குது. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைனா தென்மேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி நீண்ட ஒரு தீபகற்ப பீடபூமிக்கு கிழக்கு விளிம்பு நிலையில் அமைஞ்சிருக்குது. இது வந்து பூர்வாத்திரின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இடையில் கர்நாடகா தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய நீலகிரி வந்துட்டு ஒன்றிணையுது. கர்நாடகா தான் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இடையில் தமிழ்நாடு கர்நாடகாவோட ஒரு எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நீலகிரியில் தான் ஒன்றிணையுது. இது ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். அதாவது வந்துட்டு இங்கே நிறைய பிளவு குன்றுக்கள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் போன்ற காவேரி ஆறு, இந்த மாதிரியான ஆறுகள் காணப்படுறதுனால இது ஒரு தொடர்ச்சியற்ற மலையாக இருக்குது. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் மேற்கே ஒடிஷா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் நீண்டு காணப்படுது. புதிய வண்டல் படிவுகளால் உருவானது. மகாநதி கிருஷ்ணாவை வந்துட்டு வட சர்க்காரனும், கிருஷ்ணா காவேரி வந்துட்டு சோழமண்டல ஆறுன்னு அழைக்கிறோம். மகாநதி டெல்டா தென்மேற்கு அமைவில் சிலிக்கா ஏரி இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய காயில் ஏரியா இருக்குது. அதான் வந்துட்டு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மகாநதிக்கு தென்மேற்கு அமைவில் இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி இந்தியாவோட மிகப்பெரிய காயில் ஏரியா இருக்குது. கோதாவரி, கிருஷ்ணா வந்துட்டு கொள்ளேரி ஏரின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லையில் ஒரு ஏரி அமைஞ்சிருக்கும். அதான் பழவேற்காடுன்னு சொல்லக்கூடிய புலிக்காட்டு ஏரி. தீவுகள்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபர். இங்கே மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்குன்னா 572 தீவுகள் இருக்குது. வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்குது. புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலையால் உருவாக்கப்பட்டது. இது எப்படி உருவானதுன்னா புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலையால் உருவாக்கப்பட்டது அந்த அந்தமான் நிக்கோபர். இது இங்கே ஒரு செயல்படி எரிமலை இருக்குது. அதான் இந்த பேரண்ட் தீவில் ஒரு செயல்படி எரிமலை காணப்படுது. பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்திருக்குது. அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம் போன்ற காலநிலை மாற்றங்களால் உருவாக்கப்பட்டது. இதோட பரப்பு 8249 சதுர கிலோமீட்டர். வடபகுதியை வந்துட்டு அந்தமானும், தென்பகுதியை வந்துட்டு நிக்கோபர்னு சொல்கிறோம். இங்கே நிர்வாக தலைநகரம்னு எதை சொல்லணும்னா போர்ட் பிளேயரை வந்துட்டு சொல்கிறோம். நிர்வாக தலைநகரமாக போர்ட் பிளேயரை சொல்கிறோம். அந்தமானையும் நிக்கோபரையும் 10 டிகிரி கால்வாயில் வந்துட்டு பிரிக்குது. இதோட தென்கோடி முனையை நம்ம இந்திரா முனைன்னு சொல்கிறோம். அடுத்து லட்சத்தீவு 27 தீவுகள் இங்கே காணப்படுது. அரபிக்கடலுக்கிட்ட அமைஞ்சிருக்குது. இங்கே முருங்கைப்பாறைகள் வந்துட்டு அதிகமாக காணப்படுது. சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. நிர்வாக தலைநகரம் என்னென்னா கவரட்டி. லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு வந்துட்டு 8 டிகிரி கால்வாயில் வந்துட்டு பிரிக்குது. இங்கே மனிதர்கள் வசிக்க முடியாத பிக் தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அங்கே பறவைகளால் மட்டும்தான் வசிக்க முடியும். 1973 லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அம்னி தீவு இந்த 3 தீவையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க. இந்தியாவோட வடிகால் அமைப்புகள், அதாவது ஆறுகள்னு பார்க்குறப்ப இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறோம். இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள்னால் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இப்போ நம்ம இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிந்து நதி தொகுப்பு. இதோட நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயும் நீளம் வந்துட்டு 709 கிலோமீட்டர் பாயுது. திபெத் பகுதியிலிருந்து கைலாஷ் மலைத்தொடர் வழியாக வடக்கு சரிவில் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு அருகில் 5150 கிலோமீட்டர் உயரத்தில் இது வந்து உற்பத்தி ஆகுது. ஃபஸ்ட்டு இது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா திபெத் பகுதியில் இருந்து கைலாஷ் மலைத்தொடர் வழியாக வந்து வடக்கு சரிவில் ஒரு மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு அருகில் 5150 கிலோமீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. அதோட வடிகால் அமைப்பு 1165 500 சதுர கிலோமீட்டர். பரப்பு வந்துட்டு 321 289 சதுர கிலோமீட்டர். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்தா 1 2 3 மாதிரியே படிச்சுக்கோங்க. மொத்தமாக படிக்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் குழப்பிடும். இப்படி படிச்சுக்கிட்டாலே ஓகே. ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். லடாக் மற்றும் ஜாஸ்கர் அதுக்கப்புறம் அங்கே உற்பத்தியாகி லடாஸ் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாஞ்சி அங்கே ஒரு குறுகிய மலையிலோட இடுக்கு வழியாக உருவாகி அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து அங்கேருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தென்புறத்துக்கு வந்து
அந்த பாகிஸ்தான்லேருந்து சில்லார் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே நுழைஞ்சு கடைசியாக அரபிக்கடலில் கலக்குது. இதுதான் வந்துட்டு சிந்து நதியோட தொகுப்பு. இப்போ சிந்து நதியோட துணையாறுகள்னு பார்க்குறப்ப ஜூலம், சினாப், ராபி, ஃபியாஸ் மற்றும் சட்லஜ். மிகப்பெரிய துணையாறுனா அது வந்து சினாப் தான். அடுத்து என்னென்னா கங்கை. இதோட பரப்பு 861,404 சதுர கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தியானா ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து உத்தரகாசிக்கு வந்து அங்கே 70-10 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி அங்கேருந்து கங்கோத்ரி வழியாக ஒரு பனியாறில் கங்கோத்ரியில் இருக்கக்கூடிய பனியாறு வழியாக வந்து அங்கே பாகிரதி அப்படிங்கிற பெயருடன் உற்பத்தியாகி திரும்ப வங்கதேசத்துக்கு போய் கங்கையில் கலக்கும்போது பத்மா அப்படிங்கிற பெயரில் உற்பத்தியாகி திரும்ப கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா அது ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு டெல்டா வந்துட்டு உருவாக்கும். அதுக்கப்புறம் வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இதோட நீளம் 25 கிலோமீட்டர். வடபகுதி வந்துட்டு கோமதி, காக்ரா, கண்டக், கோஷி. தென்பகுதி யமுனை, ஜோன், சாம்பல். யமுனை தான் கங்கையோடு இணையுது. அடுத்து வந்துட்டு பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. திபெத்தில் இருந்து மானசரோவர் ஏரி வழியாக வந்து கிழக்கில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் செம்மாங்டன் அப்படிங்கிற பெயரில் ஒரு பனியாறுக்கிட்ட பூந்து 51-50 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி திரும்ப திபெத்தில் இருந்து சாங்போனா தூய்மைன்னு சொல்லிட்டு பொருள். அங்கே சாங்போன்னு அழைச்சி அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் அப்படிங்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய மலையிடுக்கு வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு வங்காளத்தில் ஜமுனாங்கிற பெயரில் அழைக்கப்பட்டு திரும்ப கங்கையில் இணையும் போது மேக்னான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அது எங்கே போய் கலக்குதுன்னா வங்காள விரிகுடாவில் போய் கலக்கும். இதோட பரப்பு 194,413 சதுர கிலோமீட்டர். நீளம் 2,900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. இதோட துணையாறுகள்னு பார்க்குறப்ப திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. இது நம்ம ஷார்ட்கட் கூட சொல்லிக்கலாம். அதான் வந்துட்டு என்னென்னா மனாஸ், பராக், திஸ்டா, சுபன்ஸ்ரீ. அதை வந்துட்டு பராக் பார்க்குறப்ப வந்துட்டு திட்டுறது அப்படின்னு நீங்களாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதோட சிறப்பியல்புகள் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்து இமயமலை ஆறுகள் பார்த்தோம். அதோட சிறப்பியல்புன்னு பார்க்குறப்ப இது வந்துட்டு நீளமானது, அகலமானவை, வற்றாத நதியாக இருக்குது. நீர்மின் உற்பத்தி செய்ய இங்கே இயலாது. ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியான மலைகள். அங்கேருந்து உற்பத்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீர்மின் உற்பத்தி இங்கே வந்து செய்ய முடியாது. இங்கே ஆறுகள் வந்துட்டு ஒரு வற்றாமல் அது பாட்டு போய்கிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆற்றின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் போக்குவரத்துக்கு இது ஒரு போக்குவரத்து வசதிக்கு ஏற்றதாக இருக்குது. வற்றாத நதியாக இருக்குது. நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது. நீலமனை மற்றும் அகலமனை. இப்போ தீபகற்ப இந்திய ஆறுகள்னு பார்க்குறப்ப கிழக்கு நோக்கி பாயுமாறுகள், மேற்கு நோக்கி பாயுமாறுகள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயுமாறுகளில் முதல்ல மகாநதி பார்க்கலாம். மகாநதி வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூரில் சிக்கா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி திரும்ப ஒடிஷா வழியாக 851 கிலோமீட்டர் நீளத்தில் பாஞ்சு வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இதோட துணையாறுகள்னு பார்க்குறப்ப சீனாத், கேலன், சிந்தூர், சித்ரலட்டா, கெங்குட்டி, நன்னு. அதுக்கப்புறம் கோதாவரி பார்க்கலாம். கோதாவரி தான் மிக நீளமான ஆறு. ஏன்னா இதோட பரப்பளவு 1465 கிலோமீட்டர். இது மகாராஷ்டிராவில் வந்து நாசிக்கில் மேற்குத்தொடர்ச்சியில் உற்பத்தியாகி 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஒரு வடிநிலத்தை உருவாக்கி ஆந்திரா வழியாக வங்காள விரிகுடாவில் வந்துட்டு கலக்கும். இதோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறோன்னா விருத்த கங்கான்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இதோட துணையாறுகள் பூனா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சலாமின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ராஜமுந்திரியில் கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படிங்கிற ஒரு இரு கிளையை வந்துட்டு உருவாக்கி திரும்ப அந்த இரு கிளையை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு டெல்டா வந்துட்டு உருவாக்கும். கோதாவரி வந்துட்டு டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்குது. கோதாவரியோட டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரின்னு சொல்லக்கூடிய கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்குது. அடுத்து கிருஷ்ணா வந்துட்டு மகாராஷ்டிராவிலேருந்து மேற்குத்தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் 1400 கிலோமீட்டர் நீளத்தில் 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஒரு வடிநிலத்தை உருவாக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹம்ஸ்லாதேவி வழியாக நுழைஞ்சு வங்காள விரிகுடாவில் போய் கலந்துரும். இதோட துணையாறுகள்னு பார்க்குறப்ப கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா, பெடாவர். அப்புறம் இது வந்து 2வது மிகப்பெரிய நதின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். அடுத்து காவேரி வந்துட்டு கர்நாடகாவில் குடகுன்னு சொல்லக்கூடிய ஒரு குடகு பகுதியில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல சுமார் 800 கிலோமீட்டர் நீளத்தில் தென்னிந்தியாவில் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ரெண்டாக பிரித்து ஒரு புனித ஆற்று தீவை உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைஞ்சு அங்கேருந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக பாஞ்சு பின்னாடி திருச்சிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரு பிரிவாக பிரிஞ்சு பூம்புகார் என்கின்ற வங்காள விரிகுடாவில் போய் கலக்கணும். பூம்புகாரில் நுழைஞ்சு அங்கேருந்து வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது.
இதுதான் வந்துட்டு கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். அடுத்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நர்மதை. இது மத்திய பிரதேசத்துலேருந்து அமர்கண்டக் பீடபூமி வழியாக 1057 மீட்டர் உயரத்தில் 1312 கிலோமீட்டர் நீளத்தில் 98796 பரப்பளவில் ஒரு வடிநிலத்தை உருவாக்கி 27 கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு கழிமுகத்தை வந்துட்டு உற்பத்தி செஞ்சு காம்பே வளைகுடா வழியாக வந்து அரபிக்கடலில் கலக்குது. இதோட ஆறுகள்னு பார்க்குறப்ப பர்னா, ஹலுன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கா, டாவா, கோலார் இதுதான் இதோட துணை ஆறுகள். அதுக்கப்புறம் தபதி. இது வந்து 724 கிலோமீட்டர் நீளத்தில் உற்பத்தி ஆகுது. இதோட பரப்பளவு 65145 சதுர கிலோமீட்டர், 145 சதுர கிலோமீட்டர். இது மத்திய பிரதேசத்தில் பெட்டோல் அப்படிங்கிற பகுதியில் வந்து கடல் மட்டத்திலேருந்து 752 கிலோமீட்டர் உயரத்தில் முல்டாயில் வந்து உற்பத்தி ஆகுது. காம்பே வளைகுடா அதுக்கப்புறம் வந்துட்டு முல்டாய்ங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி காம்பே வளைகுடா வழியாக வந்து அரபிக்கடலில் கலக்குது. இதோட துணையாறுகளை பார்க்குறப்ப வாகி, கோமே, அர்ணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சாரா, போரி. இதோட சிறப்பியல்புகள்னு இப்போ தீபகற்ப ஆறுகளோட சிறப்பியல்புகள்னா மேற்குத்தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. இது குறுகலானது மற்றும் நீளம் குறைவானது. வற்றும் ஆறுகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நீர் மற்றும் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது. ஆனால் போக்குவரத்து வசதிக்கு இது அதனால் பயன்பட முடியாது. தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவோட அமைவிடம் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.